இப்போ நாம இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இமேஜஸ் அப்படின்னு ஃபோல்டர்ல இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜில் என்னெல்லாம் இமேஜஸ் வேணுமோ அந்த எல்லா இமேஜஸையும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இமேஜஸ் எல்லாமே என்னோட ஜிட்டர் ப்ரொஃபைலில் வந்து நான் இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஜிட்டர் பேஜோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி வந்து என்னெல்லாம் டேட்டா வேணுமோ நமக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வந்து என்னெல்லாம் டேட்டா வந்து ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் தனியாக வந்து நோட் பேடில் ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து காப்பி பண்ணி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோட நேம் வந்து data.js. நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் நான் வந்து const image data equal to curly brace, அதாவது நான் வந்து இமேஜ் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ள நான் வந்து கீ அரே, ஸோ இந்த அறையில் தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து போடுறோம். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த நேமும் இந்த ஃபைலோட நேமும் சேமாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுற இடம் இந்த நேமை தான் அது என்ன பண்ணும், இந்த இமேஜஸில் போய் அதை வந்து சர்ச் பண்ணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுவும் அதுவும் சேமாக இருக்கிற மாதிரி நான் இதில் வந்து இந்த டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் டேட்டாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். பட் இதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த app.jsல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து இதில் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணலாம், இந்த இமேஜ் டேட்டாவை நம்ம வந்து app.jsல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் இமேஜ் டேட்டா. ஸோ நம்ம வந்து இமேஜ் டேட்டான்னு கொடுத்த உடனே இமீடியட்டாக வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து அது வந்து சென்ஸ் பண்ணுது என்னது இதில் வந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து இப்போ வந்து திரும்ப கொடுக்குறதுனால உங்களுக்கு புரியும், இமேஜ் டேட்டா ஃப்ரம் டேட்டா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்த உடனே கரெக்டாக அது வந்து ரெகக்னைஸ் பண்ணி இதில் வந்து இம்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஸ்டெப் வந்து இந்த HTML வந்து போடணும். அது போட்டால் தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ரன் ஆகும். அதாவது நம்ம வந்து எல்லா பட்டன்லையும் ஒரு ஐடி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஆல் பட்டன் அப்படின்னு ஒரு ஐடி நேம் கொடுக்கலாம். பேர்ட்ஸ், ஹாரர், மியூசிக், நேச்சர், ட்ராவல். ஸோ இந்த ஐடி எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ வந்து இதில் வந்து பட்டனில் நம்ம வந்து ஐடி கொடுக்குற நேரம் இந்த பட்டன் நம்ம வந்து இந்த பட்டனை தான் கேப்சர் பண்ணி அந்த பட்டனில் வந்து என்ன டேட்டா, அதாவது இப்போ வந்து ட்ராவல்னு இருக்குதுன்னா அந்த ட்ராவலுக்கு பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த இமேஜ் செக்ஷனை வந்து DOM மூலமாக ஜாவாஸ்கிரிப்ட்ல வாங்க போகிறேன். இமேஜ் செக்ஷன் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் இமேஜ் செக்ஷன். ஸோ இது கொடுத்த உடனே இந்த டிவ்வை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து DOM மூலமாக கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட இமேஜ் ஃபில்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இமேஜ் ஃபில்டர் பேஜை ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகணும், நமக்கு வந்து எல்லா இமேஜஸுமே கீழே வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் டேட்டால இருந்து வர்ற அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நேராக வந்து அந்த HTML பேஜ்ல டிஸ்பிளே பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னர் HTML அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் அந்த HTML டாக்குமெண்ட்ல வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் ஆல் இமேஜஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நமக்கு என்ன டேட்டா வேணுமோ எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணுறோம். அது கால் பண்ண உடனே அந்த இமேஜஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும்.
நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்றேன். இந்த ஸ்ட்ரிங் எதுக்குன்னா அங்கிருந்து அதாவது அந்த இமேஜஸ் டேட்டால இருந்து வர இமேஜ் எல்லாத்தையுமே கெட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ல தான் போய் வந்து நான் ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆயிட்டு இமீடியட்டா என்ன ஆகும், நேரா வந்து அந்த HTML டாக்குமெண்ட்ல வந்து போய் டிஸ்பிளே ஆகும். அந்த ரீசனுக்காக தான் இங்க நான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த data.jsல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு அரேக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஃபார் ஆஃப் அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இதுல இருக்க எல்லா டேட்டாவுமே வரிசையை லூப் பண்ணி எடுக்கிறோம். ஃபார் லெட் டேட்டா ஆஃப் இமேஜ் டேட்டா. பட் இதுல என்னன்னா அந்த இமேஜ் டேட்டாக்குள்ளாடி ஒரு அதாவது இமேஜ் டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த இமேஜ் டேட்டாக்குள்ளாடி ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால இது வந்து ஒரு கீ, இது ஒரு வேல்யூ. அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இமேஜ் டேட்டா டாட் ஆல் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இமேஜ் டேட்டா டாட் ஆல் தான் என்ன பண்ணும், இந்த அரேவை வந்து கேப்சர் பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த அரேவை அது வந்து கேப்சர் பண்ணி அந்த ஒவ்வொரு டேட்டாவா இங்க வந்து சேரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து RR4, அடுத்து பேர்ட்ஸ் 5, அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவா இங்க வரும். வந்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் செட்ல அதை வந்து ஆட் பண்ணும். பிளஸ் ஈக்குவல் டு div கிளாஸ் ஈக்குவல் டு இல்ல நம்ம வந்து bootstrap பண்றோம். இப்போ நமக்கு லார்ஜ் ஸ்கிரீன்ல வந்து 3 இமேஜஸ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நல்லா கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு கிரிட்டுக்கு 12 காலம்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு இமேஜ் வந்து 4 காலம் எடுத்துச்சுன்னா 3 இமேஜஸ் வந்து மொத்தமா அதுல லார்ஜ் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். மீடியம் ஸ்கிரீனுக்கு 2 இமேஜஸ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுப்பேன். ஸ்மால் ஸ்கிரீனுக்கு 1 இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் டேக் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற இமேஜ் வந்து எங்க இருந்து வரணும், இந்த இடத்துல இருந்து வரணும். கரெக்டா? ஸோ இமேஜஸ்ல இருந்து இந்த டேட்டா வந்து எங்க இருந்து வரணும்னா இந்த இமேஜ் டேட்டால இருந்து வரணும். ஸோ இந்த டேட்டாவை இல்ல ஆட் பண்றோம். இப்போ இமேஜஸ் RR4 அப்படின்னு அது வர்ற நேரம் இது இமீடியட்டா எங்க போகும், இங்க போய் சர்ச் பண்ணும். RR4 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா நான் அந்த HTML டாக்குமெண்ட்ல டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து bootstrap ஆட் பண்ணிக்கலாம். வித் 100 height 75. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இதுல நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பை வந்து பண்ண போறோம். அது என்னன்னா இதுல நம்ம வந்து இப்போ வந்து 2 JavaScript ஃபைலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். 2 JavaScript ஃபைல் ரன் பண்றதுனால நம்ம வந்து இந்த HTML வந்து சிங்கிள் ஃபைல் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஃபைல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது ரன் ஆகாது. இது ரன் ஆகும் 2 ஃபைல் வந்து இதுல ஒரு HTML டாக்குமெண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைப் ஈக்குவல் டு மாடியூல் அப்படின்னு கொடுக்கணும். இது கொடுத்தாதான் இந்த 2 ஃபைல் வந்து மாடியூலா எடுத்து, அதாவது இது ஒரு மாடியூல் இது ஒரு மாடியூல் அந்த மாதிரி இது வந்து ஸ்கிரிப்டை எடுத்து இந்த 2 ஃபைலை வச்சு அதை நான் இந்த HTML டாக்குமெண்ட் ரன் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் டைப் ஈக்குவல் டு மாடியூல்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ஆல் இமேஜஸ் ஃபங்க்ஷன் தான் ஆட் பண்ணிருக்கோம். பட் இந்த இமேஜ் செட்குள்ள ஆட் ஆகுற இந்த div வந்து இங்க மட்டும் தான் ஆட் ஆகும். நமக்கு இமீடியட்டா எங்க ஆட் ஆகணும், அந்த HTML டாக்குமெண்ட்ல ஆட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இமேஜ் செக்ஷன் இது இந்த div, இந்த divல இருக்கிற இன்னர் HTML-ல எதை ஆட் பண்ணணும், இந்த இமேஜ் செட் ஆட் பண்ணணும். இமேஜ் செட் ஆட் பண்ணணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்னன்னா இதுல நம்ம வந்து இம்போர்ட் பண்ற நேரம் டேட்டால இருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இதுல இருக்கிற இந்த டேட்டா வந்து என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும், .js அப்படின்னு கொடுக்கணும். இது கொடுத்தாதான் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஃபைல் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், .data.js.
ஸோ இதை கொடுத்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்ல போய் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ எல்லா இமேஜஸுமே ஷோ ஆகுது. இப்போ நாம இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜில் இருக்கிற பட்டன்ஸுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம். அது எப்படி நான் கொடுக்க போறேன்னா, இதுல அதாவது இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜில் இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு நான் வந்து ஈவன் லெசன் ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ற நேரம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ல எங்க கிளிக் பண்ணாலுமே அந்த கிளிக் பண்ற நேரம் அந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்றோம்னா அந்த பட்டன்ல வந்து இருக்கிற அந்த ஐடியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஐடியும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜை வந்து ஃபில்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ற மாதிரி நான் இதுல வந்து ஃபங்க்ஷன் போட போறேன். நான் இதுல வந்து கோட் பண்ற நேரம் உங்களுக்கு வந்து நான் சொல்ற புரியும். டாக்குமெண்ட் பட் ஆட் ஈவன் லிஸ்னர் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். இதுல நான் என்ன பண்றேன், ஈவெண்ட்டை கேப்சர் பண்றேன். இந்த ஈவெண்ட் தான் என்ன பண்ணணும்னா அந்த நம்ம வந்து எதை கிளிக் பண்றோம் அப்படின்னு செக் பண்ணணும். இதுல நான் இப்ப என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் போடுறேன். அதாவது target id. ஸோ நம்ம வந்து ஒரு ஐடியை டார்கெட் பண்ணோம் அப்படின்னா தான் இது வந்து ரன்னே ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த டார்கெட் பண்ண ஐடி எதுன்னு செக் பண்றோம். இந்த டார்கெட் பண்ற ஐடியும் இப்போ இதுல வந்து பட்டன்ஸ்க்கான ஐடியை செக் பண்ணுவோம். இதுல வந்து ஆல்க்கு இருக்கிற ஐடி வந்து ஆல் பட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆல் பட்டன்குள்ள வந்து முடிப்போம். நெக்ஸ்ட் வந்து வேற பட்டன்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணுவோம். ஈக்குவல் டு ஆல் பட்டன். இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எது ரன் ஆகணும், இந்த சேம் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகணும். ஏன்னா வந்து ஆல் பட்டன் வந்து அதான பண்ண போகுது. ஸோ சேம் ஃபங்க்ஷனை திரும்ப போடுறீங்க. நெக்ஸ்ட் நாம எல்ஸ் கண்டிஷன் போடுறோம். எல்ஸ் கண்டிஷன் இருந்தா இமேஜை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. கரெக்டா? ஸோ இமேஜை ஃபில்டர் பண்றதுக்கு அந்த இமேஜ் டேட்டாவை அப்படியே நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இமேஜ் டேட்டா தட் ஆல் இது வந்து ஒரு அரே. ஸோ அரேல நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும், ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ண போறோம். ஃபில்டர் அந்த ஃபில்டர்ல இருந்து வர்ற டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து என்ன ஃபங்க்ஷன் நமக்கு வேணுமோ அதை வந்து போட போறோம். ஸோ டேட்டா டாட் includes அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ண போறேன். இது என்னன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. e.target.id. ஸோ இதுல வந்து இந்த டேட்டால இருந்து என்ன பண்ணுது, இந்த இமேஜ் டேட்டால இருந்து நமக்கு வந்து டேட்டா வருது. அந்த டேட்டாவை நம்ம எடுத்து என்ன பண்றோம், அந்த டேட்டால நமக்கு இப்போ இந்த பாருங்களேன், இதுல பேர்ட்ஸ் கரெக்டா, இதுல ஹரர், இதுல என்ன இருக்குது மியூசிக். ஸோ இப்போ நமக்கு இதுல வந்து பேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பேர்ட்ஸும் இதுல இருக்க இந்த பேர்ட்ஸ் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆச்சுது, அதாவது இன்க்ளூட் ஆச்சுது அப்படின்னா அந்த இமேஜை ஃபில்டர் பண்ணும். இப்போ இல்லை பேர்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் பேர்ட்ஸ் இருக்கு, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கு. அப்போ அந்த இமேஜ் மட்டும் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த ஆல் பட்டன் பண்ணா அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் கீப் பண்ண போறோம். லெட் இமேஜ் ஃபில்டர் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபார் லூப் போடுறோம். ஸோ ரிப்பீட் ஆகுதான் செய்யும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். HTML equal to image filter data. ஓகே கைஸ், இப்போ நாம இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜோட அந்த பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் போயிட்டு இந்த இமேஜ் ஃபில்டர் பேஜ்ல இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகல. அப்போ நம்ம வந்து அந்த கோட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா
இதுல வந்து சேர டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஹாரர், பேர்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு இருக்கும். அப்போ இதுல இருக்கிற இந்த ஐடியும் சேமா இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும், அக்செப்டே பண்ணும். ஸோ இப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நான் வந்து ஸ்மால் லெட்டர்ல எல்லாமே போட்டிருக்கேன். அந்த ரீசன்னால தான் என்னன்னா அது வந்து ரன் ஆகல. இப்போ நான் இதுல வந்து எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ல சேஞ்ச் பண்றேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு எல்லா இமேஜஸும் அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரியா ஸ்பிளிட் ஆகி ரன் ஆகுது. ஓகே கைஸ், ஒரு இமேஜ் ஃபில்டர் பேஜை HTML, Bootstrap, JavaScript யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய ப்ராஜெக்டில் உங்களால் சந்திக்கிறேன். பை.